ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானிபூரி தான். இதை நான் வீட்டில் ரெடி பண்ணி செய்ய போகிறதில்ல, கடையிலேருந்து அப்படியே ஒரு பேக்கிங்காக வாங்கி வீட்டில் செய்ய போகிறேன். இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பானிபூரி கிட் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் தான் வாங்கினேன். இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது ஒரு பேக் வெறும் 40 ரூபா தான். இதுக்கு பின்னாடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேயே 3 கவர் தனித்தனியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இதில் உள்ள பெரிய கவரை பிரிச்சுக்கலாம். இதில் தான் பானிபூரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நிறையவே பானிபூரி கொடுத்துருந்தாங்க. இதில் மொத்தம் 28 பீஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் மற்ற கவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3 கவர் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு சின்ன கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்வீட் டேமரின் டேட் சட்னி கொடுத்துருக்காங்க. இது மின்ட் சட்னி பேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 30 கிராம் தான் இருக்குது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் போல். இப்போ இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு லேசாக ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேக்கிங்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் டேட்ஸ் ப்ளஸ் புளி கலந்த சட்னி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மசிச்சுக்கிடணும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு சின்ன பேக் இருந்துச்சு, அந்த பேக்கை தான் பிரித்து போட்டுட்ருக்கேன். இதில் பானிபூரி மசாலா தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காரமாக இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. இல்லைனா உங்கள் வீட்டிலே ஏதாவது மசாலா ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மசாலா பொடியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 பூரியாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ரெட்டிஷாக வர்ற அளவுக்கு, இந்த மாதிரி கலர் வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பேக் நமக்கு ரொம்ப ஒர்த்து தான். ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த பானிபூரியில் சென்டராக இந்த மாதிரி பெருவரில் வச்சு லேசாக ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ப்ளஸ் ஆனியன் இதை இதோட சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக புளி சட்னி சேர்த்துக்கோங்க. புளி சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே புதினா கலந்த பானியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.